ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரே ஒரு எழுத்தே வந்து பொருளை வந்து கொடுத்துச்சுன்னா அதை நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நன்னூல் அப்படின்ற இலக்கண நூலை எழுதினது யாருன்னா பவணந்தி முனிவர். இவரு தமிழ்ல வந்து மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கிறதா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுல நோ து அப்படின்ற 2 சொற்களை தவிர மீதி எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்களா இருக்கும். இந்த நோ து இது 2 எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா குறில் எழுத்துக்களா வந்து இருக்கு. இந்த 42 ஓரெழுத்து உருமொழிகளுடைய பொருளை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், சா அப்படின்னா இறந்து போ, சி அப்படின்னா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில், தானா கொடு, தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தே அப்படின்னா கடவுள், தை தைத்தல், நானா நாவு, நீனா முன்னிலை ஒருமை, நே அப்படின்னா அன்பு, நைனா இழிவு, நோனா வறுமை, பானா பாடல், பூ மலர், பே மேகம், பைனா இளமை, போ செல், மானா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யானா அகலம், வானா அழைத்தல், வீணா மலர், வைனா புல், வௌனா கவர், நோனா நோய், தூணா உன்.